ஒன்று, தேர்தல் 4 மாசத்துல வரும்போது இப்போ உங்களுக்கு என்ன அவசரம்? இரண்டாவது, இதை செய்வதாக இருந்தால் ஃபார்ம் எல்லாம் முன்னாலேயே அடிச்சு 100% ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி பயிற்சி எல்லாம் கொடுத்த பிறகு நீங்க அறிவிக்கணும். நீங்க அறிவிச்ச பிறகு ஃபார்ம் அடிக்கிறீங்க, அறிவிச்ச பிறகு பயிற்சி அளிக்கிறீங்க, அறிவிச்ச பிறகு ஆளை தேர்ந்தெடுக்கிறீங்க. யாரு பிஎல்ஓவா இருக்கணும், யாரு சூப்பர்வைசர். அதாவது எப்படி பண மதிப்பிழப்பில் வாய்க்கு வந்ததை பேசிட்டு அதுக்கப்புறம் நோட் அடிக்கிறது, ஏடிஎம் மாத்துறதுன்னு வேலை செஞ்சிருந்தாங்களோ, இந்த முறையும் ஆசைக்காக ஒன்று அறிவிச்சுட்டு செயல்பாட்டை பத்தி கவலைப்படாமல் அறிவித்து விட்டார்கள் என்ற கவலையும் வேதனையும் வருகிறது. குறிப்பாக சொல்றேன், 3வது பிரச்சனை, இந்த டேட்டா என்ன சொல்றாங்க, 2005 மாநகரங்கள் இல்ல 2002 புறநகரங்கள் அன்னைக்கு நடந்த எஸ்ஐஆரில் உங்கள் பெயர் இருந்தால் நீங்க வெறும் புது போட்டோ மாத்திரம் போட்டுட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்கா கையெழுத்து போட்டு ஓட்டர் ஆயிடலாம். ஆனா மக்கள் தொகையும் சரி, தொகுதி வரையறையும் சரி நிறைய மாறி இருக்கு இந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால. நடுவுல இப்ப 2005 பாத்தீங்கன்னா மத்திய மதுரைன்னு ஒரு தொகுதி இருந்தது உண்மை. ஆனா அன்னைக்கு வாக்காளர் எண்ணிக்கை வெறும் 1,40,000 என்னமோ. அதுல பல பேர் தவறி இருப்பாங்க, பல பேர் ஊர் விட்டு ஊர் போயிருப்பாங்க. மிஞ்சி போனா அதுல 1,00,000 பேர் இன்னும் இன்னைக்கு இருப்பாங்க இங்க. ஆனா இன்னைக்கு வாக்காளர் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 2,40,000. அப்போ 1,40,000 பேர் ஆட்டோமேட்டிக் குவாலிபிகேஷன் கிடைக்காது. இது என் தொகுதி இல்ல, பக்கத்து தொகுதி எடுங்க. மதுரை வடக்குன்னா அந்த மாதிரி ஒரு தொகுதியே கிடையாது. 2005 2011 மரவர் ஏரியால தான் அது வந்துச்சு. கரெக்டா? அப்பனா அது 100% புதுசா எடுக்க வேண்டியிருக்கும், இல்ல பக்கத்து தொகுதியில இருந்து கொண்டாந்து காமிக்கணும். இந்த வேலையெல்லாம் 30 நாளுக்குள்ள முடிக்க முடியுமா? ஃபார்மும் பத்தல, ஆளும் பத்தல, ஆளுடைய ட்ரைனிங்கும் பத்தல. இவங்கெல்லாம் முழு நேரம் வேற வேலை செய்து கொண்டிருக்கிறவர்கள். இந்த பிஎல்ஓ போட்டிருக்காங்களா, அவங்கெல்லாம் சிறப்பாக பயிற்சி பெற்று நாள் பூரா இந்த பணி செய்கிற நபர்கள் இல்ல. அவங்க ஏற்கனவே அரசு ஊழியர்கள், வேற ஏதோ பணியில் இருக்கிறார்கள். கூடுதல் பணியாக இந்த வேலை கொடுத்திருக்கு. கூடுதல் பணியாக இவ்வளோ குறுகிய நாட்களில் குறைந்த பயிற்சியுடன் தேவையான ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்கா கையில இல்லாம எப்படிங்க நீங்க இத்தனை கோடி பேரை இவ்வளோ குறுகிய நேரத்தில் சேர்க்க போறீங்கள்? எல்லா செயல்பாடும் இந்த ஒன்றிய அரசோடது. வாயில வடை சுடுறது ரொம்ப சுலபம், அது செயல்படுத்துறதுக்கு திறன் வேணும், திட்டமிடணும், யோசிக்கணும். ஆக்சுவலா கிரவுண்ட்ல யார் போய் பண்ண போறாங்க, அவங்களுக்கு என்ன நம்ம சக்தி கழிக்கணும், எவ்வளவு நேரம் கொடுக்கணும், இதெல்லாம் நீங்க நினைக்காம நான் ஆணையிட்டால் அது நடந்துவிடும்னு இறைவன் மாதிரி நினைச்சா இது சாத்தியமே இல்லை செயல்பாட்டுக்கு.